ஹாய் காய்ஸ், ஹோப் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி சிம்பிளாக டேஸ்டியாக எப்படி எக் ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதோட இன்க்ரீடியன்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஒரு 4 பாயில் பண்ண எக் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, சிறிதளவு கடுகு, சிறிதளவு சின்ன வெங்காயம், தண்ணி தேவையான அளவு எடுத்திருக்கேன். இப்போ பாயில் பண்ண எக்கை 2ஆக கட் பண்ணிக்கலாம். பொறுமையாக கட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா எக்கு கரு தனியாக பிரிஞ்சு வந்துடும். அப்படி பிரிஞ்சு வந்துட்டால் ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. இப்போ நான் 4 பாயில் பண்ண எக்கை கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு பேன் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. அந்த எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் இப்போ நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம். அது நல்லா பொரியணும். இப்போ சிறிதளவு வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கணும். வெங்காயம் நல்லா மொறுமொறுன்னு இருந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடும்போது நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அந்த மிளகாய் பொடி மஞ்சள் பொடி கலந்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. அந்த மிளகாய் பொடி மஞ்சள் பொடியோட பச்சை வாசனை நல்லா போகணும். அப்போ தான் நம்ம எக் போட்டு வதக்கும் போது அந்த மிளகாப்பொடி மஞ்சள் பொடியோட பச்சை வாசனை இருக்காது. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சிறிதளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாயில் பண்ண எக்கை எடுத்து போட்டுக்கோங்க. பொறுமையாக போடுங்க. எக்கு கரு பிரியாத அளவுக்கு. இப்போ எல்லா எக்கும் போட்டாச்சு. அதை பெரட்டி விடுங்க. ஸ்லோவாக பண்ணுங்கள், இல்லாட்டி எக்கு கரு பிரிஞ்சு வந்துடும். கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டால் அந்த எக்கோட கரு வெளியே பிரியாமல் இருக்கும். அதே சமயம் முட்டை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தண்ணி கலந்துட்டு அது சுண்ட வரைக்கும் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு எக்கை லைட்டாக பரட்டி விடுங்க. ஆல்மோஸ்ட் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை புதினா தழை இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையெல்லாம் போட்டு ஒரு தடவை லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை. அவ்வளோதான், எக் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஸோ எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பி ஹெல்தி, பி ஹாப்பி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.